இயேசுவின் திருமுழுக்கு விழா ஞாயிறு. தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த நாள் ஒரு வரலாற்று நிகழ்வு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஹிஸ்டரி. திருமுழுக்கினால் நம் விசுவாச பயணத்தில் இயேசுவோடு இணைவது என்பது ஒரு மறைபொருள் நிகழ்வு, மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்ட்ரி. வரலாற்று வாழ்வு நம்மை மறைபொருள் வாழ்வுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். அதனால்தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கிறிஸ்தவன் வரலாற்று பிறப்பை விட திருமுழுக்கு வழியாக வருகின்ற மறைபொருள் பிறப்பையே கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு மன்னரான 9ஆம் லூயிஸ் அவர்கள் தனது பிறந்த நாளை தான் இந்த உலகில் பிறந்த உண்மையான பிறந்த நாளில் கொண்டாடாமல் திருமுழுக்கு பெற்ற நாளிலேயே கொண்டாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏனென்றால் திருமுழுக்கு விண்ணகத்தின் நிலையான மகிமையை அடைய இந்த உலகத்தில் தொடங்கி வைக்கப்படும் நாள். கிறிஸ்மஸ் கடவுள் தன்னை யூதர்களுக்கு வெளிப்படுத்திய விழா. திருக்காட்சி கடவுள் தன்னை புற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய விழா. திருமுழுக்கு கடவுள் தன்னை மனம் மாறிய பாவிகளுக்கு வெளிப்படுத்தும் விழா. திருமுழுக்கு இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற திருப்புமுனை அனுபவம். இயேசு தன் ஆன்மாவின் ஆழத்தில் உணர்ந்த தெய்வீக அனுபவமும் ஆகும். மூவொரு கடவுள் தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது இந்த திருமுழுக்கில்தான். மத்தேயு தன் நற்செய்தியில் குறிப்பிடுகிறார், வானம் திறந்தது, தூய ஆவியார் புறாவை போல இயேசுவிடம் இறங்கினார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தை கடவுள் தன் மகனை பற்றி சான்று பகர்கிறார். திருமுழுக்கில் நாம் பெறுவது என்ன? ரைஸ், அரிசி என்ற வார்த்தையில் உள்ள 4 எழுத்துக்களின் வழியாக நான் திருமுழுக்கை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஆர், ரீபர்த், மீண்டும் பிறத்தல். 2, இனிசியேஷன், தொடக்கம். 3, கான்சக்ரேஷன், அர்ப்பணம். 4, எம்பவர்மெண்ட், வலிமை பெறுதல் அல்லது வல்லமை பெறுதல். 1, மீண்டும் பிறத்தல், டையிங் அண்ட் ரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், மரித்து எழுகின்ற அனுபவத்தை நாம் திருமுழுக்கில் பெறுகிறோம். தண்ணீரில் மூழ்கும்போது பாவத்திற்குள் மரித்து மீண்டும் எழும்போது புதிய வாழ்விற்குள் பிறக்கிறோம். நாம் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மீண்டும் பிறக்கிறோம். நமது பிறப்பு நிலை பாவத்திலிருந்து தூய்மை அடைகிறோம். சிறப்பாக கடவுளின் மகனாக மகளாக மாறுகிறோம். 2, இனிசியேஷன், தொடக்கம். திருமுழுக்கு அருட்சாதனம் மற்ற அருட்சாதனங்களை பெறுவதற்கு தொடக்கமாக அமைகிறது. இறையாட்சியை பற்றி நாம் எடுத்துரைப்பதற்கு ஒரு கருவியாக அமைகிறது. திருமுழுக்கின் வழியாக உலகில் உள்ள கடவுளின் சமூகமாகிய திரு அவையில் முழு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். எனவே திருமுழுக்கில் பெயர் சூடுவது வெறும் ஒரு சடங்கு அல்ல, மாறாக அது ஒரு அருள் நிலை அனுபவம். 3, கான்சக்ரேஷன், அர்ப்பணத்தை குறிக்கிறது. திருமுழுக்கின் வழியாக கடவுளின் அரசை தேடுவதற்கும் பரப்புவதற்கும் நாம் நம்மையே அர்ப்பணிக்கிறோம். கடவுளின் முழு நேர துன்புறும் ஊழியராக வாழவும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு பணி செய்யவும் நம்மையே அர்ப்பணிக்கிறோம். 4, எம்பவர்மெண்ட், திருமுழுக்கின் போது தூய ஆவியார் நமக்கு வலிமை ஊட்டுகிறார். கடவுளை அப்பா, தந்தாய் என்று அழைக்க நமக்கு உரிமை பேற்றை தருகிறார். தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாம் மாறியுள்ள கடவுளின் குழந்தைகளாக முழுமையாக வாழ ஆற்றலை தருகிறார்.
எனவே நாம் திருமுழுக்கை பெற வேண்டும், சரி. ஆனால் இயேசு ஏன் திருமுழுக்கை பெற வேண்டும்? இதே 4 விளைவுகளை வைத்து நாம் இயேசுவின் திருமுழுக்கை காண்போம். 1. ரீபர்த். இது இயேசுவுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இயேசு காலம் காலமாக யுகம் யுகமாக இருந்தவர். அவருக்கு பிறப்பு நிலை பாவம் என்று இல்லை. 2. இனிசியேஷன், தொடக்கம். இவர் திருமுழுக்கு பெற்றது தனக்கு முன்னால் இருந்த மக்கள், அதாவது இறையாட்சியை பற்றி போதிக்கின்ற மக்களில் ஒருவனாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இது ஒரு முகாந்தரமாக இருந்தது. எனவே இனிசியேஷன், அதாவது தொடக்கம், அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு, இறையாட்சியை மேற்கொள்வதற்கு அவருக்கு பாலம் அமைத்தது. 3. கான்சக்ரேஷன். இயேசு தன்னையே ஒப்புக்கொடுத்தார். தன்னையே கடவுளுக்கு திருமுழுக்கின் வழியாக ஒப்புக்கொடுத்தார். ஆனால் தனிநபர் ஒருவர் இறையாட்சியை பற்றி போதிக்க முடியாது. எனவே ஒரு குழுமத்தோடு ஐக்கியமாகிறோம் என்பதையும் உணர்கிறார். 4. எம்பவர்மெண்ட். இயேசு திருமுழுக்கின் போது தூயாவியார் அவரிடம் வருகிறார். அவரிடம் வந்து அவருக்கு வல்லமையையும் வலிமையையும் தருகிறார். அவர் பணிவாழ்வுக்கு எல்லாவற்றையும் அளித்து அவருக்கு புத்துயிர் ஊட்டுகிறார். எனவே திருமுழுக்கு வழங்குகின்ற அனைத்து விளைவுகளையும் நாமும் பெறுகிறோம். அதற்கு ஏற்ப வாழ்வோம். ஆமீன்.